ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுச்சு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி செய்கிறதுக்காக இந்த மாதிரி மாவு தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் நம்ம வந்து தவாவில் செய்யாமல் இன்றைக்கி வந்து கடாய் யூஸ் பண்ண போகிறோம். நான் கடாய் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடாயில் தேய்க்கிறதுக்காக இந்த மாதிரி வாழைத்தண்டு கட் பண்ணி அதில் வந்து பின்பக்கமாக ஒரு ஸ்பூனை வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கடாயில் வந்து ஆயில் டிப் பண்ணி தேய்க்கிறதுக்காக நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது எதுக்கு இது தேய்க்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ கடாய் நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ லைட்டாக ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து கடாயில் செய்யும்போது ஒரு தடவை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சப்பாத்தி நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இதுவே நம்ம வந்து தவாவில் சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை வந்து சுற்றி நம்ம ஊற்றிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி செய்கிறதுனால எண்ணெய் செலவு ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி வாழைத்தண்டு யூஸ் பண்ணி அப்படி வந்து நீங்கள் தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயிலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி போட்டு எடுக்கிற அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவா யூஸ் பண்ணி ஒரு 10 சப்பாத்தி ஒரு 20 நிமிஷத்தில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து 10 சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். தவாவை விட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடாய் யூஸ் பண்ணி பண்ணும்போது டக்குன்னு வந்து போட்டு எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சூடு அப்படியே நின்றுட்டே இருக்கும் இல்லையா. தவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் நமக்கு ஒரு சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு. சீக்கிரமாக வந்து கலர் மாறியும் வராது. இதுவே நீங்கள் வந்து கடாயில் போட்டு பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஆயிலும் வந்து நம்ம அதிகமாக ஊற்ற தேவை கிடையாது. வாழைத்தண்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஊற்றுற ஆயிலை வந்து அதாவது ஒரு தடவை டிப் பண்ணும்போது அந்த ஆயிலை வந்து நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். திரும்ப நம்ம அதை வந்து யூஸ் பண்ணும்போது அதிலேருந்து ஆயில் அது சூப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு யூஸ் பண்ணேன். அதே வாழைத்தண்டு யூஸ் பண்ணி நீங்கள் தவாவில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுவே கடாயில் செய்யும்போது அது மெல்லிஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் நமக்கு வந்து வேலை முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி சுட உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அவசரத்துக்கு நமக்கு வந்து டக்குன்னு உரிக்கிறதுக்கு முடியாது இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து உருளைக்கிழங்குல வந்து குத்திக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா கூட குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்பூனை பிடிச்சிக்கிட்டு நம்ம அழகாக அந்த மாதிரி அதோட தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து அவசரமாக சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது சுட நம்மளால் உரிக்க முடியாது. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டக்குன்னு நமக்கு வந்து வேலையும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாம்பாருக்காக பருப்பு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்படி வேக வைக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் கேஸ் வந்து மிச்சம் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து காய் யூஸ் பண்ணி நம்ம சாம்பாருக்கு என்ன காய் யூஸ் பண்ணுறோமோ அந்த காயை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நம்ம வந்து அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு நம்ம வந்து குக்கருக்குள்ளே வச்சு அதையும் வந்து 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா காயும் வெந்துடும், பருப்பும் உங்களுக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு டைமும் சேவ் பண்ண முடியும், கேஸும் சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு நீங்கள் வந்து இந்த கடையிறீங்கள பருப்பை அந்த டைமில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு கடைஞ்சி பாருங்கள். சாம்பார் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சாம்பார் வந்து நல்லா கலர் கொடுக்கும். நிறைய பேர் சாம்பார் வைக்கும்போது சாம்பார் கலர் வரலையே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல கலர் உங்களுக்கு வந்து சாம்பாரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து எப்பவும் போல் சாம்பாருக்கு தாளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற சாம்பாரை வந்து இந்த மாதிரி சேர்த்துருங்க. நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு காய் வந்து வேக வச்சு பாருங்கள். அதாவது பருப்பு வேக வைக்கும் போதே உள்ளுக்குள்ளே வந்து தனியாக காய் வந்து வேக வச்சு பாருங்கள். நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ கேஸ் செலவும் மிச்சம், டைமும் வந்து சேவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும். கையில் ஒட்டும், பிசுன்னு ஆகும். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு சோம்பேறித்தனம் வந்து தானாக வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம கையே யூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக மாவு எப்படி பிசைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் மாவுக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க.
இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு கஷ்டமாக சில சமயம் வந்து உங்களுக்கு மாவு பிசைறதுக்கு டைம் இல்லை அப்படின்னும்போது ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு பால் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வந்துடும். இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட மிக்ஸி கப்பு வந்து டேமேஜ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்ம வந்து அதிகமான குவான்டிட்டியில் வந்து சேர்த்து பிசைய போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்து அதே வந்து 2 தடவை 3 தடவை நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்ஸியும் வந்து டேமேஜ் ஆகாது. வேலைக்கு போகிற லேடிஸ் கூட டைம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி செய்யாமல் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த டிப்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேஸையும் நேரத்தையும் சூப்பராக மிச்சம் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதம் அதாவது சாப்பாடு வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து நீங்கள் சாம்பாருக்காக தனியாக வேக வைக்கவே தேவை கிடையாது. பருப்பு வந்து வேக வைக்கும்போது இந்த மாதிரி பருப்பை ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பருப்பை இந்த மாதிரி குட்டியாக ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நார்மலாக பசங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இல்லையா டிஃபன் பாக்ஸு, அது இருந்ததுன்னா கூட அதுக்குள்ளே கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக கூட தேவைப்படாது. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த பருப்புலேயே மஞ்சத்தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, இந்த பாக்ஸை வந்து நம்ம குக்கருக்குள்ளே வந்து வச்சிடலாம். இப்போ நார்மலாக வந்து நம்ம சாப்பாடு வச்சுட்டோம் அப்படின்னா 2 விசில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 2 விசில் வந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா அந்த ஏர் போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணேன், சாம்பாருக்கு கொஞ்சமாக காய் வந்து வதக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சாதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பருப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட கேஸ் செலவு மிச்சமாகும். ஸோ கேஸ் செலவு மிச்சமாகுது அப்படின்னாலே நம்மளோட காசு மிச்சமாகும் இல்லையா, அதோட உங்களோட நேரமும் வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்போ வெயில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா வெளியில். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து கிச்சனில் நின்று சமைக்க முடியாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து குயிக்காக நம்மளோட சமையலை முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிச்சன்லேருந்து வெளியே போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இன்றைக்கான டிப்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் பருப்பில் வந்து புளி கரைச்சி சேர்த்துட்டு காய் நம்ம தனியாக வதக்கணும்ல, அதுக்குள்ளே வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.